ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இந்த டிராமாவுடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோ கொலை பண்ண இடத்துல சுத்திய விட்டு வந்திருப்பான்ல, அந்த சுத்தி எங்கடா இருக்கும்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அன்னைக்கு அந்த கண் தெரியாத ஒரு லேடி வந்தாங்களே, அவங்களுடைய வீட்டுல அந்த சுத்தி இருந்திருக்கும். இது எப்படி இவங்களுடைய வீட்டுல வந்துச்சுன்னு தெரியல. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்ப அவங்களுடைய வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. வந்து கேட்டை கூட ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ள ஹீரோவுடைய அம்மா குப்பையை கொடுத்துட்டு குப்பையை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் போயிட்டு குப்பை தொட்டியில குப்பையை போடுறதுக்காக ஓப்பன் பண்ண அந்த குப்பை தொட்டிக்குள்ள இவன் கொலை பண்ண அந்த கிம் இருக்கா மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோ பயப்படல, ஏன்னா இவன் கொலை பண்ணவன் கெட்டவன் தானே. அதனால அந்த குப்பையை தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அந்த குப்பை தொட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதே நேரம் ஜாங் ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு ஃப்ளவர் வாங்கலான்னு வராரு. ஆனா அந்த கடையில வேலை செய்யற லேடி போன்ல செம பிஸியா பேசிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இருந்தாலும் ஒரு பொக்கேவை எடுத்து இது எவ்வளோன்னு கேட்க அந்த லேடி பிஸியா போன்லயே தான் பேசிட்டு இருக்கு. ரேட்டே சொல்ல மாட்டேங்குது. கடுப்பான ஜாங் அந்த பொக்கேவை அங்கேயே வச்சுட்டு வேற ஒரு கடைக்கு ட்ரிங்க்ஸ் பாட்டில் கேனுங்களை வாங்குறதுக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த கடையில இருக்கிறவனும் சரியான சோம்பேறி போல மொபைலை நோண்டிட்டு இருக்கான். அதோட அந்த கடையில இருக்கிற பொருள் வேற செம்ம டஸ்டா இருக்கு. கடுப்பான ஜாங் யோ என்ன இது இவ்வளோ டஸ்டா இருக்கு, புதுசா எதுவும் கிடையாதான்னு கேட்க அந்த ஆளு போயிட்டு புதுசா இருக்கிற பொருள் எடுத்துட்டு வந்து தரான். ஜாங் அதை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது தான் அந்த பாக்ஸ்ல ஒரு சைடு வெயிட் ஆகும், இன்னொரு சைடு வெயிட் இல்லாத இருக்கிறது நோட் பண்றாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு சைடுல இருக்கிற 2 ட்ரிங்க்ஸ் பாட்டில காணும். கடுப்பான ஜாங் அதை தூக்கி ஓரமா போட்டு ஒரு மெரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஜாங்கோடைய அப்பா கோமால இருக்காரு. ஜாங்குக்கு பெருசா அவங்க அப்பா மேல அக்கறை எல்லாம் இல்ல, சும்மா அவங்க அம்மாக்காக வந்து போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் என்ன இப்படி கையை வீசிட்டு வர, ஒரு பூ கூட வாங்கிட்டு வர மாட்டியா, அவர் உங்க அப்பா தானேன்னு சொல்லி கேட்க வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க அம்மா கூட சர்ச்சுக்கு வந்திருக்கு. அவங்க அம்மாவும் ஹீரோ ஒரு மாதிரி டயர்டா ரொம்ப வீக்கா இருக்கிறத பார்த்துட்டு என்னடா நீ சாப்பிட்றதே கிடையாதா, பழைய மாதிரி மறுபடியும் நல்லா குடிச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகாம இருக்கியா என்னன்னு கேட்க அவனும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா நம்புற மாதிரியே இல்லை. இங்க பாருடா நீ நல்லா படிச்சாதான் பெரிய லெவலுக்கு போக முடியும்னு சொல்லி எக்கச்சக்கமான அட்வைஸுங்களை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது கூட ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட பாருப்பா எங்களால மத்த பேரண்ட்ஸ் மாதிரி உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்செல்லாம் படிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வசதியான ஆள் கிடையாது. உங்க அப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வர பென்ஷனை வச்சு எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஏதாச்சும் பார்த்துப்போம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும், அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும்டா புரியுதான்னு சொல்லி சில அட்வைஸுங்களை பண்ணி ஒரு லாட்டரி டிக்கெட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ ஆட போமான்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வச்சிடறான். அப்போ ஹீரோவுடைய அம்மா ஏன்டா நீ வேலை செய்யற கடைக்கு பக்கத்துல ஒரு கொலை நடந்துச்சா மேடா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது கடவுளுடைய பழி வாங்கலா தான் இருக்கணும், அவர் தான் இதை அனுமதிச்சிருப்பாரு, இல்லனா இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதை பேச ஆரம்பிச்சதும் மூஞ்சே மாறி போயிடுது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸுமே ஒரு இடத்துல நின்னுட்டு ஒரு நோட்டீஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னா ஹீரோ கொலை பண்ணால அந்த கிம், அவனுடைய உண்மையான பேரு ஏ புயோல் தானே. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே இவங்க அவனை பிடிக்காததுனால பாஸோடைய மேல் அதிகாரின்னு எல்லாருமே இவங்க மேல செம கடுப்புல இருக்காங்க. அதனால பழைய பெண்டிங் கேஸ்லாம் யார் அதிகமா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்களுடைய பாஸ் வந்து எல்லா விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேலையை சரியா செஞ்சு அவார்டு ப்ரொமோஷன்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புறாரு. அப்படி போகும்போது ஜாங்க மட்டும் தனியா கூப்பிட்டு ஒரு ஆளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஏதோ அவன் பின்னாடி போறத முதல்ல நிப்பாட்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட யாங்கும் கூட இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. இந்த பக்கத்துல ஒயிட் கலர் ஜர்கின் மாதிரி போட்டுட்டு இருக்காருல, இவருடைய பேரு பார்க். யாங் கிட்ட விஷயத்த சொல்லும் போது தான் தெரியுது ஆல்ரெடி போலீஸா இருந்து குற்றவாளியான ஒரு ஆளை ஜாங் துரத்திட்டு இருந்திருக்காரு போல. அந்த ஆளை பத்தி தான் பாஸ் சொல்லி அவனை துரத்ததை நிறுத்த சொல்லியிருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுடைய மொபைல் உடஞ்சிருச்சுல, அதனால ஒரு புது மொபைலை வாங்கிட்டு மறுபடியும் வேலைக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான். கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போகும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையட்டும்ன்ற மாதிரி சவுண்ட் செட்டிங்க அந்த கதவுல செட் பண்ணி வச்சிருக்காரு இவனுடைய பாஸ். ஹீரோக்கு இந்த நாள் நல்ல நாளா அமையட்டும்ன்ற வார்த்தையை கேட்டதும் அந்த கதவை சும்மா திறந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கான். அந்த கடையிலே பார்ட் டைமா வேலை செய்யறான். அந்த லேடியுமே அங்கதான் இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவளும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு என்ன அந்த சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன, எனக்கு தலைவலியா இருக்கு அந்த சத்தம், நம்ம பாஸ் எதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, சரியான சைக்கோவா இருப்பான் போலேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கடைக்கு யாரோ வராங்க. கதவை ஓபன் பண்ணதும் இந்த நாள் நல்ல நாளா அமையட்டும்ன்ற சத்தம் கேக்குது. இதை கேட்டதுமே ஹீரோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கறதுக்காக போறான். போய் பார்த்தா தான் தெரியுது இவன் கொலை பண்ணப்போ ஒரு கண் தெரியாத லேடி இருந்தாங்கல்ல, அந்த லேடி தான் அங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே அப்படியே உரைச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த லேடியும் ஒரு சிகரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு ஆமா நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணுமே, அதுவும் எனக்கு அது கேஷா வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு பேயரைஞ்சா மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த லேடி சிரிச்சுக்கிட்டு உனக்கு என்ன நல்லா தெரியும் தானே, என்ன சொல்றீங்க, எனக்கு உங்களை தெரியாதே, சரி அதை விட இந்த கண்ணாடியை பார்த்துட்டு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தானே நீ நினைச்ச, உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியும்னு சொல்லி கண்ணாடியை இறக்குறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு ஒரு கண்ணு ஒரு மாதிரி எரிஞ்சா மாதிரி இருக்கு, இன்னொரு கண் நல்லாவே தெரியுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு
என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அவங்களும் எப்படி நல்லா இருந்துச்சா, சரி அதை விட்டு தள்ளு, நீங்க வேலை செய்யறதால எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ அதிர்ச்சியில இருக்கான்ல, அதனால எதுவுமே பேச மாட்டான். அந்த லேடியும் கருமத்தை நான் ஏதோ செவுத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்குன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவுடைய டேகை வச்சு அவனுடைய பேரு டேங்க்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல மத்த கஸ்டமருங்க வந்ததால போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சரி நாளைக்குள்ள அந்த 1 லட்சத்தை ரெடி பண்ணி வச்சிரு, அப்புறம் இந்த கடையில எதுவும் சுத்திங்க இருக்க மாதிரி தெரியலையேன்னு சொல்றாங்க. ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மாட்டலன்னு சந்தோஷமா இருந்தான். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லி ஹீரோவும் எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல, நீங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதனாலே ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த லேடியுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த காசை எப்படியாச்சும் ரெடி பண்ணி அந்த லேடியோடைய வாயை அடைச்சாதான் வேலைக்கு ஆகணும்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர்கிட்டயுமே காசு கேட்கறான். அவங்களுக்குமே எந்த விஷயத்துக்காக கேட்கறான்னு தெரியல, இருந்தாலும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதோட இப்போ புதுசா ஒரு போனை வாங்கினால அந்த போனை எடுத்துட்டு போய் திரும்ப கொடுத்துட்டு காசை கேட்கறான். ஆனா அந்த ஆளு இங்க பாருப்பா, போன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா மட்டும் தான் நான் திரும்ப காசு கொடுப்பேன், போன்ல தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதனால காசெல்லாம் திரும்ப தர முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஆன்லைன்ல ஒரு நாள் வேலை செஞ்சு அதுக்கான காசை வாங்குற மாதிரி ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா அவனுடைய பாஸை போய் பார்த்து அட்வான்ஸா 1 மாசத்தோடைய சம்பளத்தை கேட்கறான். ஆனா அவனுடைய பாஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தனுக்கு காசு கொடுத்து அவன் ஏமாத்திட்டதுனால இவனுக்கு காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஹீரோவும் நான் அப்படி பட்டவெல்லாம் கிடையாது பாஸ், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி பாஸை கன்வின்ஸ் பண்ணி 1 மாசத்தோடைய அட்வான்ஸை வாங்கிடுறான். இதோட மட்டும் நிறுத்தாம இவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவனுடைய பேர்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அதுல காசு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேங்க் புக்கையும் எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற காசு எல்லாத்தையுமே வித்ரா பண்ணிடுறான். அதோட இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு கூட போகாம காசை எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க இங்க அலைஞ்சு அந்த லேடி கேட்ட காசை ரெடி பண்ணிட்டு ஒரு பேக்ல போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு ஃபுல்லா நிறைய கஸ்டமருங்க வந்து போறாங்க. எல்லாரும் வரும்போது அந்த லேடி வந்துட்டாங்களான்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே நைட் ஆகுது, கடைக்கு பாஸ் வந்துடுறாரு. பாஸ் இவன் இப்படி ஒரு பேக்கை மாட்டிட்டு இருக்கிறத பார்த்ததும் என்ன இது பேக் மாட்டிட்டு இருக்க, அதுக்குள்ளே இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு எங்கன்னா கிளம்ப போறியா என்னன்னு கேட்கறாரு. அவனும் அப்படிலாம் இல்ல பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாஸ் வர வழியில நம்ம கடை பக்கத்துல ஒரு கண் தெரியாத லேடியை பார்த்தேன், அந்த லேடியை பார்க்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு தெரியுமா, அசையாம நேரம் நின்னுட்டு தலையை மட்டும் திருப்பி சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்படி கண் தெரியாத லேடியை பத்தி பேசுறத கேட்டதும் ஹீரோ வேகமா வெளியே போய் தேடி பார்க்கறான். ஆனா அந்த லேடி அங்க இல்ல. அப்பதான் கடைக்கு வெளியே இருக்கிற டேபிள்ல ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்கிறத பார்க்கறான். அதை போய் எடுத்து பார்த்தா அதுல ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயம் எழுதிருக்கு. யாங்கான்ல இருக்கிற ப்ளூ கலர் கதவு போட்ட வீடுன்னு அந்த லேடியோட அட்ரஸ் இருக்கு. ஆனா அந்த லேடிக்கு சரியான குசும்பு. அந்த துண்டு பேப்பர்ல அட்ரஸோட சுத்தி சிம்பிளையும் வரைஞ்சி ஹீரோவை எந்த வகையில எல்லாம் பயமுறுத்தி வைக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாங்க காட்டுறாங்க. ஜாங் 2004 நடந்த ஒரு பழைய கேஸோடைய ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த பாஸ் இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஜாங், இந்த ஆளை தான் உன்னை தேட வேணான்னு சொன்னல, உங்க அப்பாக்கு அப்படி நடந்துருச்சு, அந்த கோவத்துல நீ தேடிட்டு இருக்க எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை பாரு ஜாங்னு சொல்றாரு. ஆனா ஜாங் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல, நான் இதை ஒன்னும் என்னுடைய கோவத்துக்காக எல்லாம் பண்ணல, என்னுடைய வேலையை தான் நான் செய்யறேன், நீங்க தானே சொன்னீங்க பழைய கேஸை முடிச்சா அவார்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும்னு, அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை வச்சே நல்லா தெரியுது ஜாங் தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆளால தான் ஜாங்குடைய அப்பாக்கு ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த லேடியோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கான். ஆனா அந்த லேடி கேஷுவலா டீ குடிக்கிறியாப்பா, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, வேணும்னா பிடிக்கலன்னா சேனலை மாத்திக்க, உண்மையை சொல்லணும்னா டென்ஷனா இருக்க வேண்டியது நான் தான், அன்னைக்கு நைட் அந்த கொலையை நேர்ல பார்த்துட்டு எவ்வளவு பயத்துல இருந்தேன் தெரியுமா, சரி அந்த இன்னொரு கிழவனையும் கொலை பண்ணது நீ தானான்னு கேட்க ஹீரோ பயந்துகிட்டு நான் கிடையாது, அந்தால நான் கொலை பண்ணல, அப்பா ஒரு வழியா வாயை திறந்து பேசிட்டியே, சரி நான் கேட்ட காசு எங்கன்னு கேட்க ஹீரோவும் அவன் எடுத்துட்டு வந்த எல்லா காசையும் எடுத்து மேல வைக்கிறான். அதை பார்த்த அந்த லேடி பரவாயில்ல எல்லா காசும் கரெக்டா தான் இருக்கு, சரி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருன்னு சொல்ல ஹீரோவும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கறான். அந்த லேடியுமே இதே மாதிரி நீ ஒரு மாசமும் 1 லட்சம் தந்தாதான் இந்த விஷயம் வெளியே போகாம இருக்கும்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அந்த லேடியும் ஹீரோ விட்டு வந்த அந்த சுத்தி எடுத்து காட்டி ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறா, நீ கண்டி 1 லட்சம் ரூபாய் மாசம் தரலனா இந்த சுத்தி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும், அதோட கொடுக்கும் போது ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஏன்னா இந்த சுத்தி எடுத்துட்டு வந்ததே என்னுடைய நாய் ரெக்ஸ் தானே, என் ரெக்ஸ் எப்பவுமே இப்படிதான் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துட்டே இருப்பான், இவன் கூட இருக்கிறதாலே என்னமோ எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்கப்பா, வேடிக்கையா இருக்குதுலன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். இவங்களும் என்ன நீ அமைதியா இருக்க, இங்க பாரு நீ ஒரு வேலை மாசம் 1 லட்சம் ரூபாய் தர்றதை நிறுத்தணும்னு அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே சுத்திய புடிங்கிட்டு இங்க பாருங்க இந்த 1 லட்சம் மட்டும் தான் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறான். அந்த லேடி உடனே ஹீரோவுடைய பேரு, ஹீரோ எங்க இருக்கான், ஹீரோவுடைய அக்காவுக்கு மேரேஜ் ஆக போதுல அந்த விஷயம், அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம போகாம திரும்ப வந்துடுறான். அந்த லேடியும் என்னப்பா சுத்தி எடுத்துட்டு போனா எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சிட்டியா என்ன, இந்த காலத்துல ஃபாரன்சிக் எல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியும்
தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து டீ கப்ல இருந்து டேபிள் வரைக்கும் உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் DNA சாம்பிள்னு எல்லாத்தையும் விட்டுருப்ப. அதெல்லாம் வச்சு உன்னை ஈஸியா புடிச்சிருவாங்க. உன்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும் தெரியுமா? உங்க அக்காவுடைய கல்யாணம், உன்னுடைய கனடா கனவு எல்லாமே சதிஞ்சு போயிடும். எப்படியும் குறைஞ்சது 15 வருஷம் ஜெயில இருக்க மாதிரி ஆயிடும் தெரியல. அதுக்கப்புறம் நீ மிலிட்டரி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தியே, அதெல்லாம் எக்ஸ் மிலிட்டரின்ற மாதிரி மாறிடும் தெரிஞ்சுக்க. உன்னுடைய வாழ்க்கையை சுத்தமா டோட்டல் ஜீரோ ஆயிடும். அதனால இப்படி மாசம் நின்னுட்டு இல்லாம மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சறான். அந்த லேடியும் இன்னும் நல்லா கெஞ்சுப்பான்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த லேடியும் ஒரு கட்டத்துக்கு மேல நீ நல்ல நாய்டான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இவனை நாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னே தெரியல. கோவம் சுருன்னு ஏறி கையில இருந்த சுத்திய வச்சு அந்த லேடியோடைய தலையில அடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறான். ஹீரோவுடைய கொலையோடைய கவுண்ட் இப்ப 2ஆ மாறிடுச்சு. ஹீரோ அடிச்ச அடியில அந்த லேடியோடைய தலையில இருந்து எக்கச்சக்கமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த பணத்தையும் சுத்தியும் அவனுடைய பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஆளை விட்டா போதுன்னு சொல்லி அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். ஆனா ஹீரோக்கே தெரியாம அவன் நிறைய இடத்துல அவனுடைய கைத்தடயத்தை விட்டுட்டு தான் போயிருக்கான். எஸ்கேப் ஆகி போகும்போது கதவை திறந்து மூடி இருப்பான். அந்த கதவுல பிளட்டோட சேர்த்து ஹீரோவுடைய கைத்தடயமே இருந்திருக்கும். இப்ப அந்த லேடியோடைய நாய்ரெக்ஸ் அந்த லேடி பக்கத்துல வந்து இருக்கிற எல்லா பிளட்டையும் நக்கிக்கிட்டு இருக்கு. இப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அந்த லேடி வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவன் வந்து பால் பாக்கெட் எல்லாம் வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். இப்படியே 3 நாள் ஆகுது. அவன் 3 நாள் வச்ச பால் பாக்கெட் வெளியவே தான் இருக்கு. இதனால டவுட் வந்து அந்த பால் போடுறவன் எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தவன் அந்த லேடி செத்து போயிருக்கிறத பாத்துறான். இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஜாங் அவருடைய டீமும் தான் வராங்க. யாங்க அந்த பால் போடுற ஆளு கிட்ட அப்படின்னா நீங்க 3 நாளா பால் பாக்கெட் எடுக்காததுனால உள்ள பார்த்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி வேற ஏதாச்சும் ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய கார்டை கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஜாங்கு பார்க்கு யாங்குன்னு எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போன அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வருது. ஒரு லேடி இறந்து 3 நாள் ஆகுது. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியல. அதை வச்சு பார்க்கும்போது இந்த லேடி பெருசா யார்கிட்ட பேச மாட்டாங்க போல. அதோட இவங்களுக்கு கண் தெரியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய டிவி இங்க இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜாங்கோ இவ்வளவு பெரிய டிவி இங்க இருக்குன்னா அந்த லேடிக்கு கண்டிப்பா கண் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கண்ணு தெரியற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடியோடைய நாய்ரெக்ஸ் கீழே குலைச்சிக்கிட்டே இருக்கு. பார்க்கும் எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க, அந்த நாய்க்கு ஏதாச்சும் சாப்பாடு போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு கீழே போறாரு. எல்லா போலீஸுமே அந்த நாயை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஜாங்கோ அந்த லேடியோடைய வீட்டுல இருக்கிற கபோர்டுங்களை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கான சில ப்ராசஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அந்த நாயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நாய் ஒரு இடத்துல போய் பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிருது. போலீஸும் அந்த நாயை ஒரு வழியா பிடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் போய் அந்த பள்ளம் தோண்ட இடத்துல பார்க்க அந்த இடத்துல ஒரு ஆளுடைய மண்டவோடு இருக்கு. அவர் எல்லா போலீஸையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதோட அந்த இடத்துல ஒரு மண்டவோடு கிடையாது, 2 ஆளுங்களுடைய மொத்த எலும்பு கூண்டுமே அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் மீட்டிங்ல கிடைச்ச எல்லா டீடைல்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எலும்பு கூட பத்தி பாஸ் கேட்க அதோட அட்டாப்சி ரிப்போர்ட் நாளைக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுல பயத்துல படுத்துக்கிட்டே அவனுடைய மனசுக்குள்ள மனுஷங்க சாப்பிடாம குறைஞ்சது 4 நாளாச்சும் உயிரோட இருக்கலாம், ஆனா பயத்துல கண்டிப்பா 1 நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுடைய போன் ரிங் அடிக்குது. என்னடான்னு எடுத்து பார்த்தா 32 மிஸ்டு கால் வந்திருக்கு. அதுல 15 மிஸ்டு கால் இவனுடைய பாஸ், இன்னும் 15 ஹவானு, 3 மிஸ்டு கால் மியாங்குன்னு எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஆனா எதையுமே இவன் எடுக்காம பதட்டத்தோட உச்சியில படுத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் இன்னும் எதுக்காக என்ன யாருமே பிடிக்க வரலன்னு யோசிக்கிறான். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கையும் இன்னொரு போலீஸையும் காட்டுறாங்க. அவங்க பேசுறத வச்சுதான் தெரியுது அவங்க அந்த லேடியோடைய வீட்டுல ஃபாரன்சிக் எல்லாம் பண்ணாங்கல்ல, அதுல எதுலயுமே அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. எல்லா இடத்துலயுமே ஒரே ஒரு DNA சாம்பிள் தான் இருந்திருக்கு. அது அந்த நாய்ரெக்ஸோடைய எச்சதான். ஆக்சுவலா ஹீரோ அந்த லேடியை கொலை பண்ணப்ப அவனுடைய கையில ரத்தம் எல்லாம் படிஞ்சிருக்கும்ல, அதனால அவன் எங்கெங்கெல்லாம் கை வச்சானோ அந்த எல்லா இடத்துலயுமே ரத்தம் இருந்திருக்கும். அந்த எல்லா இடத்துல இருக்கிற ரத்தத்தையும் இந்த நாய்ரெக்ஸ் நக்கி இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஹீரோவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காம அந்த நாயோடைய எச்சையோடைய DNA சாம்பிள் கிடைச்சிருக்கு. இதனால மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரம் ஹீரோ வயரை வச்சு தூக்க மாட்டிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால தூக்க மாட்டிக்க முடியல, சாகிறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது ஹவான். ஹவான் ஹீரோவுடைய மூஞ்செல்லாம் டல்லா இருக்கிறத பார்த்துடும். என்னடா இப்படி டல்லா இருக்க, என்னடா ஆச்சுன்னு கேட்க ஹீரோ உடனே ஹவான் இவனுக்கு காசு கொடுத்துருப்பான்ல, அந்த காசை ஹவான் கிட்ட திரும்ப கொடுத்து இங்க இருந்து கிளம்புறியான்னு சொல்ல கடுப்பான ஹவான் இந்த காசுக்காக நான் இங்க வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியாடான்னு சொல்லி இழுத்து வயிற்றுல ஒரு குத்திடுறான். ஹீரோ வலி தாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வெளியே வந்ததால ஹவான் நான் உன்னெல்லாம் பார்க்க வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கிட்டோம்டா, சரியான பைத்தியக்காரனா இருக்கடா நீன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப ஹீரோ யாரா பைத்தியம், நீ தாண்டா பைத்தியக்காரன், உன்னுடைய டேப் ஒண்ணு காணாம போச்சுல, அந்த டேபை திருடினதே நான் தான், ஆனா இத்தனை நாளா அது தெரியாம இருந்திருக்கே, நீ தாண்டா பைத்தியம்னு சொல்றான். அப்பதான் ஹவான் ஹீரோக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்றான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னுடைய டேபை நீ தான் எடுத்தன்ற விஷயம் நல்லாவே தெரியும்டா. அந்த டைம்ல என்கிட்ட நம்ம கிளாஸ்ல பேசிட்டு இருந்த ஒரே ஆள் நீ மட்டும் தான், அதனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சுமே நான் சைலண்டா இருந்தேன்டா. ஏன்னா இந்த விஷயத்தால நான் உன்கிட்டயும் பேசாம இருந்திருப்பேன்.
இருந்திருந்தா என்னுடைய ஸ்கூல் லைஃபே நரகமா இருந்திருக்கும். இதை நான் தெரியாத மாதிரி இருந்ததால தானடா அதுக்கப்புறம் நீ கூட என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருந்த. இப்படியே நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு முட்டாளாவே வாழ்ந்துட்டு இந்த காசும் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ் எல்லார்கிட்டையும் இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போயிட்டதால சீக்கிரமா இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்க் ஜாங் கிட்ட எனக்கு ஒரு விஷயம் தான்ப்பா புரியல. அந்த லேடி கிட்ட ஒரு காஃபி கப் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே எதுக்காக ஒரு பேப்பர் கப்ல காஃபியை ஊத்தி இருக்கணும்? அப்படின்னா கண்டிப்பா அந்த லேடி கூட அன்னைக்கு யாரும் இருந்திருக்காங்க. அதனால இது கொலையாதான் இருக்கும்னு சொல்ல ஜாங்கோ இதை நீ பாஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம பாஸ் கிட்ட எங்க இருந்து போய் நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்க் உட்காந்து தூங்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இந்த நாய் நாளெல்லாம் இங்கே இருக்கு, கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்ல பார்க்கும் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது போனும் பேசிட்டே போய்கிட்டு இருக்காரு. அந்த நாய் ரெக்ஸும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பில்டிங் ஆண்ட வந்து நின்னு குலைச்சிக்கிட்டே இருக்கு. இவரும் அதை அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு. ஆனா சுத்தமா முடியல. அப்பதான் தெரியுது அந்த பில்டிங்ல தான் ஹீரோ இருக்கான். வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அவனுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவன் அவனுடைய பாஸ் கிட்ட அட்வான்ஸா காசு வாங்கியிருந்தான்ல, அதுக்கப்புறமா இது வரைக்குமே அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போல. அதனால அவனுடைய பாஸ் இவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கான மெசேஜ் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு ரிப்ளையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு அமைதியா வச்சிடறான். என்னடா பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. வெளியில பார்க்க தான் காட்டுறாங்க. பார்க்க அந்த நாய் அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஜாங் கிட்ட லைட்டர் கேட்டு 2 பசங்க வந்திருப்பானுங்கல்ல, அந்த 2 பசங்க அங்க ஒரு இடத்துல தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்க்க பாத்துறாங்க. அதுல ஜாங் கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிருப்பான்ல, அந்த பையன் பார்க்க பார்த்துட்டு இவன் தானே அன்னைக்கு நம்மள புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சது, இவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தனும் அது இவன் கிடையாதுடா, அந்த ஆளுக்கு தாடி இருந்துச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்னொருத்தன் கேட்கற மாதிரியே இல்ல, இவன் தான்டா, இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்ப அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண மாட்டடா, நீ ஒரு சப்ப பீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி சொல்லிட்டியா நீ, இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டு பார்க்க ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல பார்க் போய்கிட்டு இருக்க. பின்னாடி வந்த இவன் பார்க்கோடைய வயித்துல அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு குத்திட்டு ஓடிடுறான். இன்னொருத்தன் இவன் இப்படி பண்ணதை பார்த்துட்டு டேய் நம்ம 2 பேரும் செத்தோம் போச்சு போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கூட பின்னாடியே ஓடுறான். அதே நேரம் ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அப்போ மொபைல்ல ஒரு ஆர்டிக்கலை பாக்குறான். அதுல அந்த கண் தெரியாத லேடி இருந்தாங்கல்ல, கண் தெரியாத லேடினே சொல்லிக்கலாம், அந்த லேடியோடைய வீட்டுல இருந்து எடுத்த 2 எலும்பு கூண்டுமே அந்த லேடியோடைய அப்பா அம்மா. அந்த லேடி அவங்களுடைய அப்பா அம்மாவே கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சிருக்கா. இந்த ஆர்டிக்கலை பார்த்த ஹீரோ அவங்க அம்மா கொடுத்திருப்பாங்கல்ல ஒரு லாட்டரி, அதை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள நான் கொலை பண்ண 2 ஆளுமே சாக வேண்டிய ஆளுங்க தான், நான் 2 பேரை கொலை பண்ணிருக்கேன், ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் லாட்டரியை ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லாட்டரியை தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து நடந்து போறான். இன்னொரு பக்கம் அந்த 2 பசங்களை தான் காட்டுறாங்க. அதுல பார்க்கோடைய வயிற்றுலயே ஒருத்தன் குத்திட்டு வந்தானே, அவன் கிட்ட இன்னொருத்தன் உன்னுடைய பேரண்ட்ஸ் இந்த விஷயத்த பாத்துப்பாங்க தான்டா, அவங்க காசெல்லாம் கொடுத்து இந்த விஷயத்த மறைச்சிருவாங்க தானேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுமே எனக்கு தெரியலடா, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு லைட்டர் கேட்கறான். ஆனா இன்னொருத்தன் அந்த லைட்டர் அவனுங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துல விட்டு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ எதிரில தள்ளாடிட்டு வரான். ஒருத்தன் போயிட்டு ஹீரோ கிட்ட லைட்டரை கேட்க ஹீரோ அவனுடைய சட்டையில கையில அங்கங்க ரத்தம் இருக்கிறத நோட் பண்ணிடுறான். இதை பார்த்த ஹீரோக்கு இவனுங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்றது புரியுது. அந்த நேரம் ஹீரோவுடைய கழுத்து பின்னாடி ஒரு மாதிரி சிலுக்குது. இதே மாதிரி தான் ஹீரோக்கு ஆக்சுவலா அந்த ஆளையும் சரி அந்த லேடியும் சரி கொலை பண்றதுக்கு முன்னாடி சிலுத்து இருக்கும். இப்ப பார்க்க குத்தன அந்த பையன் ஹீரோவுடைய பாக்கெட்ல வந்து லைட்டரை தேடிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த 2 பசங்களும் செத்து போயிருக்கானுங்க. வீட்டுல ஹீரோ ரத்த கரையோட படுத்துக்கிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு ஹீரோ தான் அந்த 2 பேரையுமே கொலை பண்ணிருக்கான். எந்திரிச்சு அவன் மேல இருக்கிற ரத்த கரையெல்லாம் பார்த்ததுமே பயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் அந்த 2 பசங்களுடைய கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஜாங் தான் வந்திருக்காரு. இப்படி தொடர்ந்து கொலை நடந்துட்டு இருக்கிறதுனால ஜாங் செம்ம கடுப்புல இருக்காரு. அதே நேரம் ஹீரோக்கு முன்னாடி அந்த சுத்தி ரத்தக்கரை படிஞ்ச ஒரு செங்கல், சிகரெட் துண்டு, ஒரு சின்ன துண்டு பேப்பர்னு 4 விஷயம் இருக்கு. அதுல ஹீரோ அந்த துண்டு பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்க்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ்ன்ற டெலகிராம் லிங்க்குக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க. என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பார்க்க அப்பதான் நேத்து நைட்டு யாரோ ஹீரோவா அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு வந்தா அந்த ஆள் யாருன்றது தெரியல. இப்படி ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.